மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சட்டத்துறை சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வட்டம் குதக்கோட்டை கிராமத்தில் 1,76,549 சதுர அடி பரப்பளவில் 76,60,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிரந்தர கட்டடமாக கட்டப்பட்டுள்ள ராமநாதபுரம் அரசு சட்ட கல்லூரி மற்றும் விடுதி கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேற்கண்ட அரசு சட்ட கல்லூரியில் மாணவர் நலன் கருதி 26 வகுப்பறைகள், கருத்தரங்கு மண்டபம், காணொலி காட்சி அறை, உள் விளையாட்டு அரங்கம், மாதிரி நீதிமன்ற அரங்கம், நிர்வாக தொகுதி கட்டடங்கள், நூலக கட்டடங்கள், கலையரங்கம், மாணவியர் விடுதி, விடுதி காப்பாளர் குடியிருப்பு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வுதளம் ஆகிய பல்வேறு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் திருவள்ளூர் மாவட்டம் பற்றை பெரும்பதூரில் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியின் வளாகத்தில் 1,76,76,800 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கால்பந்து மற்றும் மட்டைப்பந்து விளையாட்டு திடல் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. இதன் மூலம் அரசு சட்டக் கல்லூரி மாணவர்கள் நல்ல சுற்றுச்சூழலுடன் கூடிய தரமான கல்வி கற்றிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இக்கட்டடங்கள் மற்றும் திடலை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சட்டக்கல்லூரி மாணவர்களின் நலன் கருதி புதிய நிரந்தர சட்டக்கல்லூரி கட்டடங்களையும் விளையாட்டு திடல்களையும் திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இத்துறையின் சார்பிலும் மாணவர்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் சட்டத்துறை செயலாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் மற்றும் ராமநாதபுரம் சட்ட கல்லூரிகளில் புதிய கட்டுமானங்களை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்த அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். அதேபோல கால்பந்து, மட்டைப்பந்து விளையாட்டு திடலிலும் கட்டுமான பணிகளை அவர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். சட்ட கல்லூரியில் 76 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய கட்டுமான பணியினை தற்போது முதலமைச்சர் திறந்து வைத்தார். சட்டத்துறை சார்பில் புதிய கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 4 புதிய மாநகராட்சிகளை தொடங்கி வைக்க இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காணொலி காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி உள்ளிட்ட இடங்களில் மாநகராட்சிகளை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. புதிய மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் தரப்பில் பெரும் வரவேற்பு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை இதன் மூலம் 25ஆக உயர்ந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக வாகனங்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பாலம், சுரங்கப்பாதை, தொல்காப்பிய பூங்காவில் ஆகாய நடைபாலம், பெசன் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை, கோவளம் பகுதியில் மழைநீர் வடிகால், கடப்பாக்கம் ஏரி மற்றும் புலியூர் கால்வாய் மறுசீரமைத்தல், சாலைகள் அமைத்தல் மற்றும் மறுசீரமைத்தல் உள்ளிட்ட 19 திட்ட பணிகளையும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் மூலம் ரூபாய் 3.46 கோடி மதிப்பீட்டில் புதிய குடிநீர் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணியும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தின் மூலமாக ரூபாய் 35.72 கோடி மதிப்பீட்டில் சேலம் மாநகராட்சி மற்றும் 2 நகராட்சிகளில் பொருள் மீட்பு வசதி மையங்கள், புதிய வணிக வளாகம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட 10 திட்ட பணிகள் ஆக மொத்தம் ரூபாய் 1192.45 கோடி மதிப்பீட்டில் 30 திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் 12 பணிகள், சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் 9 பணிகள், நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தின் சார்பில் 79 பணிகள், பேரூராட்சிகள் இயக்குநரகம் சார்பில் 1 பணி மற்றும்
தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 3 பணிகள் என மொத்தம் ரூபாய் 800 கோடி 75 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள 104 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் சார். இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சார். உங்களோட அனுமதியோட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பேச சொல்கிறேன் சார். மாவட்ட ஆட்சித்தலைவர் காஞ்சிபுரம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது வணக்கம். நான் கலைச்செல்வி மோகன், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர். காஞ்சிபுரம் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் இன்று திறக்கப்பட்டுள்ள ராஜாஜி சந்தையினை திறந்து வைத்தமைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலான முதலமைச்சரின் ஆணைப்படி அவரது அறிவுரைக்கிணங்க தற்போது திரு மணிகண்டன் அவர்கள் தனது நன்றியை தெரிவிப்பார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவுக்கு பணிவான வணக்கம். 30 வருஷமாக அந்த மார்க்கெட்டில் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சேரு சகதமாக, ரொம்ப நாசியாக, ரொம்ப இதுவாக இருந்தது. இன்னைக்கு உங்களோட கவனத்துக்கு இந்த கோரிக்கை வச்சோம். உடனடியாக முடிச்சு கொடுத்து புதிய கட்டணம் கட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். பொதுமக்கள் சார்பாக, வியாபாரி சார்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு பணிவோடு வணக்கம், நன்றி தெரிவிச்சேன் ஐயா. சார், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி இன்று முதல் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை அவர் கனெக்ட் போல சார். இப்போது நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவம் துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்வார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மற்றும் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் முதலில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக எப்பொழுதெல்லாம் வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புகள் என்பது மிகப்பெரிய அளவிலே இருந்தது. வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு முறை இப்பகுதிகளை ஆய்வு செய்து அதற்கான திட்டங்களை தீட்டி இன்றைக்கு மழை வெள்ள பாதிப்பில்லாத பகுதிகளாக இந்த பகுதிகளை மாற்றி காட்டியிருக்கிறார்கள். வேளச்சேரி என்றால் அது வெள்ளச்சேரியாக இருந்த நிலை மாற்றி இன்றைக்கு மக்கள் வசிக்கும் மகிழ்ச்சியான பகுதியாக மாற்றி காட்டிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்னமும் விட்டு போன பணிகளுக்காக இன்றைக்கு அடிக்கல் நாட்டியும் தொடர்ந்து நிறைவேற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி, வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிம்மதி பெருமூச்சு விடுகிற வகையிலான திட்டங்களை தீட்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி இன்று முதல் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று முதல் செயல்பட உள்ளது சார். இந்த மாநகராட்சியினுடைய மாண்புமிகு மேயர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற உள்ளார்கள் சார். முதலில் திருவண்ணாமலை மாநகராட்சி. அடுத்ததாக நாமக்கல் ஆணை கொடு கெசட் நோட்டிஃபிகேஷன். அடுத்ததாக நாமக்கல் இங்கே எப்படி இங்கே நாமக்கல். அடுத்ததாக புதுக்கோட்டை மாநகராட்சி. அடுத்ததாக காரைக்குடி மாநகராட்சி. ஒரு நிமிஷம்.
அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தீர்மானத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 144 நபர்களுக்கும் கருணை அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ள 27 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கும் பொருட்டாக முதற்கண் 5 நபர்களுக்கு மட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஆணை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். செல்வி ஆர் சோனியா, திருமதி எஸ் துர்கா, திருமதி ஆர் ஷைனி பிரியா, திரு கே கண்ணபிரான், திரு பி எஸ் தமிழ்மாறன், மாண்புமிகு முதலமைச்சர் தொடங்கி வைத்த பற்றி ஒரு குறும்படம் சார், சின்ன குறும். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் ரூபாய் 59.20 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ள மயிலாப்பூர் லூப் சாலையில் நவீன மீன் அங்காடி, விளையாட்டு திடல்கள், பூங்காக்கள், வகுப்பறைகள், அங்கன்வாடி, பள்ளி கட்டிடங்கள் உள்ளிட்ட 12 பணிகளையும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீரகற்று வாரியத்தின் மூலம் ரூபாய் 167.28 கோடி மதிப்பீட்டில் புவியிடம் சார்ந்த தகவல் அமைப்பு மேலாண்மை மையம், குடிநீர் வழங்கல் திட்டம், பாதாள சாக்கடை திட்டங்கள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை புதுப்பித்தல், புனரமைத்தல் மற்றும் மேம்படுத்தும் பணிகள் உள்ளிட்ட 9 பணிகளையும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தின் மூலம் 6 மாநகராட்சிகள் மற்றும் 17 நகராட்சிகளில் ரூபாய் 109.58 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ள பள்ளி வகுப்பறை கட்டிடங்கள், அறிவுசார் மையங்கள், வணிக வளாகங்கள், சந்தைகள், பூங்காக்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பழனி பேருந்து நிலைய மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட 79 பணிகளையும் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி மாநகராட்சிகள் அமைத்துருவாக்கப்பட்டும் ஸ்ரீபெரும்புத்தூர், மாமல்லபுரம் மற்றும் திருவையாறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக அமைத்துருவாக்க உத்தேச முடிவு ஆணை வெளியிடப்பட்டும் பேரூராட்சிகளின் இயக்ககத்தின் மூலமாக ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கான புதிய குடியிருப்புகளையும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக ரூபாய் 461.69 கோடி மதிப்பீட்டில் நாகர்கோவில் மாநகராட்சி மற்றும் தேனி, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 261 ஊரக குடியிருப்புகளுக்கான 3 குடிநீர் திட்ட பணிகளையும் ஆக மொத்தம் ரூபாய் 800.75 கோடி மதிப்பீட்டில் 104 திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் நிர்வாக பொறியாளர்களின் களப்பணிக்காக ரூபாய் 1.05 கோடி மதிப்பீட்டில் 10 புதிய வாகனங்கள் மற்றும் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் ரூபாய் 28.55 கோடி மதிப்பீட்டில் 58 கழிவு நீரகற்று வாகனங்கள் வழங்கியும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் புதிதாக 171 நபர்களுக்கு இளநிலை பொறியாளர், நகராட்சி ஆணையர், செயல் அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ரூபாய் 800.75 கோடி மதிப்பிலான முடிவுற்ற 104 திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் ரூபாய் 1192 கோடி மதிப்பிலான 30 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் பயன்பாட்டிற்காக ரூபாய் 29.60 கோடி மதிப்பிலான 68 புதிய வாகனங்களை தொடங்கி வைத்தும் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி ஆகிய 4 புதிய மாநகராட்சிகளை தொடங்கி வைத்தும் 171 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியும் சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக நன்றியை உரித்தாக்குகிறோம். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும்
இந்நிகழ்ச்சியில் காணொலி காட்சியின் வாயிலாக பங்கேற்ற மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.